பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை மேற்கு ஒன்றியம் நகரம் மற்றும் மருதூர் பேரூராட்சி சுற்றுவட்டார பகுதிகளில் குளித்தலை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கருணாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் ஒரு பகுதியாக மேல ஆரியம்பட்டி, குமாரமங்கலம், குளித்தலை நகர், மாரியம்மன் கோவில், மணத்தட்டை உள்ளிட்ட 52 கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்போது பொதுமக்கள் பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் கருணாகரன் பேசுகையில், திமுக ஆட்சியில் தமிழகம் சந்தித்த பின்னடைவுகளையும் அதிமுக அரசு செய்த சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டு பொதுமக்களிடம் எடுத்துக் கூறினார். மேலும் அதிமுக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். தொடர்ந்து புதிய திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்று உறுதியளித்தார். இக்கூட்டத்தில் திரளான பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தனர். பிரச்சாரத்தின் போது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக கருணாகரன் வாக்குறுதியளித்தார். இந்த பிரச்சாரத்தில் மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் திருநாவுக்கரசு, மேற்கு ஒன்றிய செயலாளர் விஜய விநாயகம், பாஜக மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் மீனா வினோத்குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வீட்டுக்கு அனுப்புகிற வகையில நீங்கள் அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும். நமது சின்னம் இரட்டை இலை என்று சொல்லி வேட்பாளர் அவர்கள் உங்களுடைய வாக்கு சேகரிக்க அன்போடு வேண்டுகிறேன். இந்த மன்னனாகிய எங்களின் ஒன்றிய கழக செயலர் விஜயவிநாயகன் அவர்களும் அமமுக மாவட்ட செயலாளர் திரு அவர்களும் இருவரும் இவ்வூரைச் சேர்ந்தவர்கள். இந்த தண்ணீர் பள்ளி வாக்குச்சாவடியில் எப்பொழுதுமே பெருவாரியான வாக்குகள் எட்டடைக்கு தான் வந்து சேரும். அதற்கேற்றால் போல் அவர்கள் உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த தடவை அனைத்து நலத்திட்டங்களையும் பெற நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம தமிழக அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் உங்களுக்கு வீடு உட்பட எல்லா திட்டங்களும் நிறைவேற்றித் தர எங்களுக்கு ஆதரவு தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு எங்கு வாக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நமது ஊரிலே கிடைக்கும் வாக்குகள் தான் எங்களுக்கு பெருமை என்பதை கூறி நீங்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்களித்து எங்கள் அரசு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் என்னுடன் உடனிருந்து கொண்டிருக்கும் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் MS கண்ணதாசன் அவர்களுக்கும், திரு மீனா ரஞ்சித் அவர்களுக்கும், பிஜேபி சேர்ந்த மீனா வினோத்குமார் ரஞ்சித் அவர்களுக்கும், தமாக மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் அவர்களுக்கும், இங்கு இருக்கும் அனைத்து கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்களிங்கள், வெற்றடைக்க. நன்றி, வணக்கம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை அண்ணன் பாப்பா சுந்தரம் அவர்களுடைய மகன் உங்கள் வீடு தேடி உங்களை நாடி ஓடோடி வந்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் இரட்டை சின்னத்திலே வர ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் ரேஷன் கார்டுக்கு 2000 மகளிர் உதவித்தொகை 2000 இப்ப பாருங்க, திமுக ஆட்சியில கேட்டப்ப பாதி பேர் 2000 ரூபாய் நிச்சயமாக தருவார். அது மட்டுமல்ல, குரலுக்கு ஓடோடி வருவார். நீங்கள் கேட்டதை எல்லாம் செய்து தருவார். முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர், நாளை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் கருணாகரன் அவர்கள் உங்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்காக மாற வேண்டும் என்ற பல திட்டங்களை